சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. பிரியங்கா அக்கா, வெல்கம் டு தி டாப் குக் டு குக் ஷோ. தேங்க் யூ. உங்களை பார்த்தா நீங்க நல்லா சமைக்கிற மாதிரி தெரியுறீங்க. என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். சமைப்பேன். எல்லாரும் நீங்க ரொம்ப அண்டர் ப்ளே பண்றீங்க எல்லாரும். நீங்க எப்பேற்பட்ட குக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்க உங்க மேல கண் திருஷ்டி வைக்காம. கிடையாது. நான் சாரோட பார்த்து சமைக்கிறேன்னா கூட அதுல பார்த்தே பயந்து தான் சமைப்பேன். என்ன கை நடக்குது? அப்ப நேர்ல பார்த்து எப்படி சமைக்க வரேன்னு எனக்கு தெரியல. ஒன்னு கேள்விப்பட்டோம், சின்ன வயசுல இருந்து நீங்க எங்கயாவது வெளியே போகும்போது உங்க அம்மா வந்துட்டு வாயை திறந்து மட்டும் பேசிடாதாமா அப்படின்னு சொல்லுவாங்களாமே. அது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஏன்? ஆமா நான் கொஞ்சம் பேசுற வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் பார்த்து ஹாய் மேம் அப்படி, ஹாய் மேம் மேம் ஷார்ட்டுக்கு கூப்பிடுறாங்க மேம் அப்படி சொல்லுவாங்க. நான் பேசுறது ஹாய் மேம் அப்படி அது என்னவோ தெரியல சொல்லி அனுப்புவாங்க. போ கொஞ்சம் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கொஞ்சம் போய் ஒழுங்கா நெல்லு அப்படின்னு சரி போவோம். பார்த்தேன் எப்படி சைலண்டா இருப்பேன். யாரோ ஒருத்தர் தெரிஞ்சாங்க ஹாய் அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படி கூட ஓடி போயிடுவாங்க. அதனால நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருப்பேன். வீட்டுல சொல்லுவாங்க. சீனியர் சிவாங்கினா அம்மா சொல்லுவாங்க பாக்குறதுக்கு நீ பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்வாங்க. சூப்பர் சூப்பர் நாம பண்ணுவோம். வண்டர்ஃபுல். வெல்கம் டு தி ஷோ. வெல்கம் கா, வெல்கம். அடுத்து நாம யாரை கூப்பிடலாம்? இங்கி பிங்கி பாங்கி மீனாட்சி. ஹே மீனு. மீனாட்சி வாயி சட்டான்னு நினைக்கிறேன். ஓ! பிரியங்கா மீனாட்சி என்ன ஹாப்பியா? உங்களோட ஒரு பெரிய வெர்ஷன் கிடைச்சிருக்குல்ல அதான். பிரியங்காக்கு யார் வரணும்னு இருக்குது? எனக்கு அவங்க எவரு? இவனா? விக்கி. விக்கி எனக்கு தெரியும். இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல அடுத்த எபிசோட்ல பாப்போம். இப்போ என்ன வெச்சு அட்ஜஸ்ட் பண்றீங்க ப்ளீஸ்? அக்கா இந்த செட்டிலே நீங்க மட்டும் தான் அவரை நீ கேட்டிருக்கீங்க. வேணா பாரு, இந்த ஷோவோட டைட்டில் வின்னர் நீதான். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிளேட் எடுக்கணும். ஐயோ நீங்க தான் எடுக்கணும். பிளேட் ஆகணும். இதோ இங்க இருக்கு. பிளேட் அங்க இருக்கா? பிளேட் குட்டி பவுல்ல இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். அக்கா என்னக்கா திருவிழால காணாம போறோம்ன்றீங்க? ஒண்ணும் புரியல. எனக்கு அடுப்பு அக்கா அங்கலாம் அடுப்பத்த வச்சிட்டாங்க. இல்ல, நீங்க அவங்க அடுப்பு இப்பதான் எடுத்துட்டு வராங்க. இன்னும் மேங்கோ காணோம். ஜிஞ்சர் இல்ல. அக்கா பேர் என்னக்கா? பிரியங்கா பன்னீர் பராட்டா மாம்பழ தயிர். ட்ரெயின் மாதிரி சொல்லுங்கறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொன்னேன்ல அப்பவே வேண்டாம். தெரியுதா? நெஞ்சரியுது, வவுரியுது எல்லாம் அறியுதா? ஸ்டார்டிங் ஓவிஷனா. இதுவா சொல்றேன். எதுக்கு? இது வந்தவனே பத்தியங்க சொன்னா ஒரு கில்ஸ் கில்பா. ஏன் நல்லா இல்லையா? நானும் அது எந்த ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெரி குட் ட்ரை. நான் இப்பவே சொல்லிடுறேன், டோன்ட் ட்ரை. ஆனா இது இன்னொரு தடவை யாருக்கு பண்ணி கொடுத்துறாதீங்க. ஐயோ போச்சே. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஏன் சேஃப் அவ்வளவு மோசமா இருக்கா என்ன? அவ்வளவுலாம் மோசம் இல்ல. அவ்வளவு மோசம் இல்ல. மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு மிளகுத்தூள். ஐயோ அக்கா, ஐயோ அக்கா உள்ள இருந்து தூங்கிருங்க. இல்ல யோசனை பண்றேன் என்னென்ன வேணும் எல்லாம் எடுத்து வந்தாச்சான்னு. ஓகே எல்லாம் எடுத்து வந்தாச்சு. ஏய் பொளிச்சது பண்றியாடா? மீன் பொளிச்சது. என்ன மீன் யூஸ் பண்றீங்க? வாவல் சார் வாவல்ல பாம்ஃப்ரெட் காட்டு. ஒன்னு போதும் சார். ஏய் ரெண்டாவது பண்ணு. ஒன்னு சரியில்லைன்னா இன்னொன்னு. அப்போ இன்னொன்னு நீங்க வந்து பண்ணி கொடுங்க சார். போடா நீ யாராவே? அவளே இல்ல. கம்மி 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 இன்னும் கம்மி. போடு 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 போடு. வெங்காயம் உரிக்கு. வெங்காயம் உரிக்கு. அவன் பின்னாடி அவன் தோலையை உரிக்கிறான். பேசிக்கிட்டே இருக்கான். நடுவுல இந்த பட்டுக்குட்டி டிஸ்டர்பன்ஸ் வர. பட்டுக்குட்டி என்ன டிஷ்? தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதான். நான் இப்ப முழு குக்கா மாறி இருக்கேன். என்ன டிஷ்? வவ்வால் மீன் வச்சு ஒரு டிஷ். மவால் மீன் வச்சு என்ன டிஷ்? ஃபிஷ். நீ கேரளா தானே? கேரளா தான். ஒரு டிஷ் பேர் தெரியாதா? சொல்லல. அவங்களுக்கு தெரியாது சார். அந்த அம்மா கரெக்டா சொல்லி நிக்கிறாங்க. உனக்கு கேட்கவே இல்லை. நீ வா. பட்டுக்குட்டி நான் முழு குக்கு பட்டுக்குட்டி மீன் பொளிச்சதுன்னு சொல்றாங்க. அதே உங்களுக்கு தெரியல. மீன் பொளிச்சது சொல்லிட்டல, அப்புறம் விட்டுறலாம்ல. மவால் மீன் என்ன டிஷ் பேரு? வவ்வால் மீன் பொளிச்சது. போ. டிஷ் பேர் என்ன? மீன் பொளிச்சது. என்ன மீன்?
வவ்வால் என்ன இது எப்படி பண்ண ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணேன். அப்புறம் திருப்பி கடல்ல விட்டியா அதுக்கப்புறம் கடைசியா வந்து டிஷ்ஷை வாஷ் பண்ணலாம் சார். அதுக்கப்புறம் பொடி எல்லாம் எடுக்க சொன்னாங்க. என்ன பொடி மல்லி பொடி, சந்தன பொடி. சந்தன பொடியா எனக்குமே வருவீங்களா பொடி வச்சா அப்படின்னா சந்தன பொடி மேல பூசுதுடா மஞ்சள் பொடி. ஐயோ மா எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மேலே மீன் மேலே எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுட்டு மறுபடியும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் பால் போட்டு எதுக்குடா சிரிக்கிற? சார் இவங்களே டவுட்ல தான் சமைச்சிருக்காங்க சார். அது என்னன்னு தெரியல சார். நடுவுல வந்துட்டு இவன் உள்ள வந்து மைனஸ் போடலாமான்னு கேட்டாங்க. அதுலதான் சரி இவங்க நாங்க மட்டும் கன்ஃபியூஷன்ல இல்ல, இந்த டீமே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. நம்ம ஒரு டிராவல்ல போவோம், இவங்க ஒரு டிராவல்ல வரட்டும். ஆன் த ஹோல் அந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பனானா ஓட அந்த கிரில் பண்ண ஃப்ளேவர், தேங்காய் எண்ணெய், எல்லா மசாலா எல்லாம். ஒரே ஒரு இதுதான் காரம். அதே பச்சை மிளகாவும் போட்டு மிளகும் போட்டு மிளகா தூளும் போட்டு 3 வெரைட்டில காரம் 3 சைடுல அடிக்குது. எல்லாத்தையும் கேரளா, ஆந்திரா சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டோம். அவ்வளவுதான் சார். நேஷனல் பெர்மிட் வண்டி கேரளா, ஆந்திரா எல்லாம் வரும். முடிச்சிட்டீங்களா? அது வேகணும், ரெண்டும் வெந்தாதான். ஆமா. பிரியங்கா முடிச்சிட்டாங்க. காரம் ஜாஸ்தி. நீங்களே வருது. ஏன் வளர்றீங்க? அப்படி சொல்லாதீங்க. காரம் ஜாஸ்தியா இருக்குக்கா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க தொண்டையில வந்து அந்த எரியுது சொல்லுவார். கண்டிப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொண்டையில ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ராமோகன் செஃப் பாத்துக்கங்க. தெரியலையே. பாட்டி உங்க டிஷ் பேர் சொல்லுங்க பாட்டி. ஸ்ட்ராபெரி அவ்வளவுதான். அது போத மாட்டே, அதுக்கு மேல என்ன இருக்கு? ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு டெசர்ட் வம்பாடு வட்டு கிண்டி இருக்கும். நல்லா மட்டும் சொல்லிடாதீங்க, அப்படித்த உருண்டுருவோங்க நீங்க. டிஷ் பேர் என்ன பிரியங்கா? ஸ்ட்ராபெரி டக்லா டுக். எந்த ஊர் டிஷ்மா அது? இட்ஸ் ஜஸ்ட் டிஃபரண்ட் காம்பனன்ட்ஸ் டுகெதர். அவங்களே ஒரு நேம் வச்சிருக்காங்க. கீழே இருக்கிற லேயர் என்னது? ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட், அப்புறம் ஸ்பாஞ்சி. ஸ்பாஞ்ச் கேக் நீங்க பண்ணீங்களா வாங்குனீங்களா? இல்ல பண்ணேன். அப்புறம் மேல மறுபடியும் ஸ்ட்ராபெரி சாஸ் போட்டு அதை சோக் பண்ணிட்டு அதுக்கு மேல க்ரீம், ஸ்ட்ராபெரி க்ரீம், கேஷ்யூ பிரலன். இது சாப்பிட்டேன் நானு. ஏமா எப்படிமா பண்ணீங்க? இது ரொம்ப நல்லா இருக்குமா? செம்மையா இருக்கான். சந்தோஷப்பாடுங்க. இந்த கீழே கூலி ஸ்பஞ்ச் அண்ட் ட்ரெயிலேஸ் அந்த இது வச்சு பண்ண மேல ஸ்ட்ராபெரி வெரி நைஸ். சார் உண்மையா சொல்றீங்களா இல்ல நீங்க அப்படியே கோவமா பார்த்துட்டு சொல்றீங்களா? நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டிமா நல்லாவெல்லாம் இல்லலாம் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்கய்யா. பாட்டி தான் பாவம், ரொம்ப நேரமா அப்படி கிளறிட்டு இருந்தேன். அந்த ஸ்பஞ்சு இங்கேயே பண்ணது அதுவும் ரொம்ப வெரி வெரி நைஸ். அதுக்கு மேலே இருக்க அந்த க்ரீமும் அந்த ஸ்ட்ராபெரியோட கம்போத்தும் has come out really well and presented really நல்ல இந்த கிளாஸ்ல. தேங்க்யூ. பெரிய சிவாங்கி உங்க சிரிப்பு மாதிரியே அழகா இருக்கு. எக்ஸலன்ட், வெரி நைஸ். நடுவில் இருக்கிற அந்த ஸ்பஞ்ச் மட்டும் எனக்கு அந்த ஸ்பஞ்சு மாதிரி இல்லை, கொஞ்சம் வெட்டாகி கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கு. பட் அதை தட்ஸ் a negligible thing. பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது 3 சேர்ந்து சாப்பிடும்போது எக்ஸலண்டா இருக்கு. எனக்கு அப்படியே பிளாங்கா நிக்கிறேன். பாட்டி இது எனக்கே தெரியாது, என்னைய கேட்டா எனக்கு தெரியும். இந்த காம்பினேஷன்ல இப்படி ஒரு டிஷ் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஐயோ பாட்டி, பாட்டியை வச்சு ஒரு அழகான பியூட்டி டிஷ் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து அந்த கெட்டப்ல எந்த கெட்டப் சூஸ் பண்ணுவீங்க? அவங்களுக்கு விஸ்வரூபம். விஸ்வரூபமா? ஓகே. விஸ்வரூபம் தக தக தக. என்ன வாங்க, ஏதாவது ஒரு டப்பாவை திருப்பி விடுங்க. அம்மா ஒரு சுத்து இப்ப பாருங்க. அவ்வளவுதான். சொல்றதெல்லாம் செய்தியா கிளிப்புள்ள? மறுபடியும் நான் இவன் கூட தான் போறேன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னன்னு தெரியலையே. என்ன ஒரு போட்டோ இது? என்ன ஸ்டைலா இருக்காரு பாரியா. பட்சார்னால உள்ள இருக்கவங்க தான் சூஸ் பண்ண போறாங்க. திரியேங்க அக்கா கேட்டுட்டே இருக்காங்க. கதிர எது இரு கதி உனக்கு கேட்டுட்டே பாவம். பின்னாடி அவ்வளவு சத்தம், அங்க அடிச்சுக்கறாங்கன்னு நினைக்கிறேன்.
இங்க பாரு வீதி பிரியங்கா அக்காவை நீ தான் வந்துட்டு காப்பாத்தி ஆகணும். அது தயிர் சாதம் மட்டும் தான் செய்யும். போ 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 ரைட்லா ரைட். அப்படி போடு அப்படி போடு அப்படி போடு அப்படி போடு. ரொம்ப குஷியோ. பிரியங்காக்கா நீங்க கேட்டது வந்து விஸ்வரூபம் கமலே, ஆனா உங்களை சூஸ் பண்ணிருக்கிறது குண கமலே. என்ன சொல்ற? ரொட்டேட். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அப்படியா? கதிர் வந்தோன்னு எவ்வளவு சிரிப்ப பாரு. அதனால வாரிசு என்கிட்ட விட்டுருன்னு. அதுக்கு எதுக்கு கரெக்டா இருக்கு இந்த கெட்டப். பெசன் நகர் ரவி சார் காம்பினேஷன் வரும்போது எனக்கு அழுகையா வருது. ஆனா அவரும் ஒரு நாள் எலிமினேஷன் ஆவார் நினைக்கும் போது வர அழுக கூட நின்னுது. வாழ்க்கையில எல்லாரும் ஒரு நாள் எலிமினேஷன் ஓடா. களத்துல ஒரு சூப்பி போத்தல் போட்டா பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை பிள்ளை வேற இருக்கு. இதுல யாரு வந்து அக்கா யாரு தங்கச்சி? நான் தான் அக்கா. இப்படி ஒரு அக்காவை இத்தனை வருஷமா எப்படி பாத்துக்கிட்டீங்க தங்கச்சி? ஒரே மாதிரி சிரிக்கிறாங்க. நான் தான் பாத்துப்பேன்ல. இல்ல நாங்க எல்லாரும் தான் இவங்கள பாத்துக்கணும். வீட்ல அக்கா எப்படி சமைப்பாங்க? நல்லா சமைப்பாங்களா? ஓரளவுக்கு. ஓரளவுக்கா? ஓரளவுக்கு. அப்படி கை கை பார்க்கணும் கை பார்க்கணும். ஓரளவுக்கு. அக்கா ஓரளவு, தங்கச்சி எப்படி? சுத்தமா இல்ல. சூப்பரா சமைப்பா. எனக்கு ஒரு கேள்வி. சுப்புலட்சுமி அக்கா வந்து ஒரு ஆக்டர் நான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க உங்க அக்கா மாதிரி இமிடேட் பண்ணுவீங்களா? எங்க அக்கா எல்லாரும் மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அப்படியா? ஆமா. பட் சார் ஓப்பனிங்ல எப்படி வருவார்? பாட்டு போடல. இதெல்லாம் பட்டுக்குட்டி இப்படி அதே மாதிரி பண்றாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். போன எபிசோட விட இப்ப பார்க்க எல்லாரும் கலர்ஃபுல்லா இருக்கீங்க. அப்புறம் இது மட்டும் தான் சொல்லுவாரு. டை டை சார் சார் பச்சா சார் சார் என்ன நடக்குதுன்னு மட்டும் நல்லா இருக்கீங்க சார். என்ன நடிப்பு என்ன நடிப்பு சார் அப்படியே பண்றாங்க சார். அண்ணா 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 சிவானி வாங்கிட்டு வந்தாங்க. ஐயோ ஐயோ ஏய் யாராவது பத்தி ஒரு கவுண்டர் கொடுங்களா? ஜுரம் வந்தா போடுவாங்க மாத்திரை. ரவி என்னெல்லாம் டீம்னு சொல்லி ஏமாத்துற. அப்படி போடுங்க. போலே போலே போலே. இவன் எது சொல்ல எடுத்துட்டு போறாங்க? ஜுரம் வந்தா போடுவாங்க மாத்திரை. அம்மா மெதுவா சொல்லுமா. ஜுரம் வந்தா போடுவாங்க மாத்திரை. ஐயோ மச்சான் நடுவுல பேசு. போயிட்டு வாங்க. இல்ல ஜுரம் வந்தா போடுவாங்க மாத்திரை. இவங்க எல்லாம் ஒரு டீம்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ரவி அண்ணாக்கா. அதெல்லாம் கிடையாது. ஐயோ அப்படி சொல்லாத. வாங்க பிரியங்கா அக்கா. இது வந்துட்டே. பச்சை ஸ்வீட். ஸ்வீட் லாப்ஸி. தொரம்பருப்பு பூரி. பச்சை பயிறு குருமா. சன்னா கபாப். சன்னா கபாப். அடடா மங்கள இசை முழங்க. உன் கைக்கு வைரம் மோதிரம் போடணுமா? இவ்வளவு சேர்த்து பண்ணா சார் நாங்க 3 பேருமே. இது மாதிரி லாப்ஸி நான் சாப்பிட்டதே இல்ல. சூப்பரா இருக்கு லாப்ஸி. ஐயோ இவரோட சமையல் செஞ்சுட்டு இவருக்கிட்டே பாராட்டு வாங்கிட்டேன். ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. டேய் சார் டேய் அவன் கேள்விப்பட்ட சார். எஸ்பெஷலி இந்த லாப்ஸி. ஐயோ லாப்ஸி வந்து வாய்ப்பே இல்ல. ரொம்ப குஷியோ. எல்லா கிரெடிட்ஸும் இவளுக்கு தான். எனக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் கரெக்ட் பர்ஃபெக்ட் ஸ்வீட்னஸ். அந்த கோதுமை வெந்திருக்கிற விதம் அந்த மென்னு சாப்பிடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மென்னு சாப்பிடுற அந்த மாதிரி. வெல்லம் வெள்ளாட்டே கிடையாது. வெள்ளம் பாகுல பண்றது மட்டும் ஒழுங்கா சமையல் தெரியாட்டி கல்லு மாதிரி ஆயிருக்கும். என்ன கச்ச கச்சான ஆயிருக்கும். அவுட்ஸ்டாண்டிங். இந்த பூரி பச்சை பயிறு கறி உங்க ரெசிபி தான். இந்த கபாப் கொஞ்சோண்டு உப்பு ஜாஸ்தி. பட் இந்த லாப்ஸிக்காக நான் மன்னிக்கலாம். எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க லாப்ஸி? அவன் சும்மா நார்மலா வீட்ல சமைக்கிறதுக்கே உங்களை பார்த்தா சார் சமைப்பாங்க. இப்போ அவளுக்கு நீங்க சொன்னோனே அவளுக்கு ஒரு அழைய வந்துருச்சு அவளுக்கு. ஆனா நான் லாப்ஸி செஞ்சு நான் கண்டிப்பா இப்ப டேஸ்ட் பண்ணிருப்பேன். அது அவ்வளவு நல்லா இருந்தா எனக்கு மறக்கவே மறக்காது, ஞாபகம் இருந்திருக்கும். ஆனா சத்தியமா இனிமே லாப்ஸினா அது சுப்புலட்சுமி செஞ்ச லாப்ஸியே ஞாபகம் இருக்கும். அப்ப எனக்கு உனக்கு அவங்க கொடுத்தா வாங்குவியா? என்ன தமாதா பேசுறாரு பையா. ரொம்ப காஸ்ட்லி முத்தம். அன்பா யாரா முத்தம் கொடுத்தாங்கன்னா
கொடுத்தவனுக்கு 500 கேலரி குறையும், வாங்கினவனுக்கு 1000 கேலரி ஜாஸ்தி ஆகும். ஐயோ, அப்ப நான்லாம் வாங்கவே கூடாது. ஐயோ பாருங்க காத்து ரொம்ப சூடு அம்மா. ஐயோ பிரியங்காக்கா உங்க டிஷ் பேர் என்ன? திராமிசு. திராமிசு. திரமிசு மீனிங் வந்து பிக் மீ அப், என்னை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லு. ஓ ஏய் என்ன அந்த இதுல ட்ரை ஐஸ்ல வச்சிருங்க. நான் இன்னமும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரே ஒரு இஷ்யூ தான், டேஸ்ட், காஃபி, ஃப்ளேவர் எல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு. சூப்பர், எக்ஸலண்ட், வெரி நைஸ். ஃப்ரீஸ் ஆயிடுச்சு மேலே, இல்லைனா திரமிசு ஏன் வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஐஸ்ல ஏன் வைக்கணும் அதான் புரியல எனக்கு. வெறும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் தானே பண்ணிருக்கணும் திராமிசுவை. ஏன்னா நான் உங்க ஸ்பஞ்சை நான் வந்து வெறும் ஸ்பாஞ்சா இருக்கும்போது வந்து பார்த்தேன் அந்த கேக்கை, அவ்வளோ ஃப்ளஃபியா இருந்தது. அதை மட்டும் நீங்க 3 லேயர் வெட்டிட்டு நீங்க ஒழுங்கா ஸ்பஞ்சில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மாஸ்கப்போன் சீஸ் மிக்சரை மேலே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நேரத்துக்கு அப்படியே புஷ்ஷுன்னு உள்ள போயிருக்கும். பட் 100% அச்சீவ்ட் ஆன் டேஸ்ட், கலர், ஃப்ளேவர். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே பண்ணிருக்கீங்க. வெரி குட். தேங்க்யூ சார். வாடா பரத். அதிச்சி உனக்காகவே நான் பரத்தோட பேரா வேண்டாம். உனக்கு பிரீத்து சிவானி அதுதானே? ஏன்னா பிரீத்து, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தானே நடக்கும். அப்புறம் ஏன் நடக்க மாட்டேங்குது? நடக்கும்டா, இப்ப நடக்கும்டா. போவாங்கண்ணா நீங்க வர. ஏ நாக்கு கரு நாக்குடா. கணபதி பப்பா. என்ன நம்பர் வர போகுது தெரியலையே. டேக்கன புகை வந்துருச்சு. எனக்கு வேணாம். ஓகே பரத் சூஸ் பண்ண நம்பர் 6. 6 நான்தா பரத். பரத் ஹாப்பியா? பரத் எனக்கு 2 தடவை வந்திருக்காங்க. நான் மாட்டினடா. சாரிமா. இல்ல நீ பயப்படாத. உங்களுக்கு யாரு? தீனா வந்தா நல்லா இருக்கும். தீனா நான் வந்து சிவானி ஐயோ, வந்து விட்டால் வசந்த சேலை. நமக்கு ஏன்டி இப்படி நடக்குது? இது வந்துல வாஹீசன் மோனிஷா டெல்னா அதிர்ச்சி ஒரு மாதிரி இதுவும் ஒரு கோட்டட் காம்போ. எங்க பேர்ல சொல்லாத, அவன் தான் சந்தோஷமே இல்லையே. பரத் பிரீதா தான் கோல்டன் காம்போ. பரத் எவ்வளவு ஹாப்பியா இருக்க? பிரீத்தா வராதது. அப்பாடா, நான் ஹாப்பியா இருக்கேன் மாப்ள. ஏய் 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 ஏய், நான் நிறைய தடவை சொல்றேன், அடுத்த வாட்டி எனக்கு பிரீத்து வரல. வரக்கூடாது. என் பேரை நான் மாத்தேன். எந்த டைம் பிரீத்து உனக்கு வரக்கூடாது. எங்க அப்பனே முருகா காப்பாத்துறா. பை பரத். தேங்க்யூ. கான்டினென்டல் பன் ஃப்ரம் கர்நாடகா. கான்டினென்டல் பன் ஃப்ரம் கர்நாடகாவா? இல்ல, நானே குழம்பி போயிருக்கேன். என்னைய வேற போட்டு குழப்புறீங்க. படுபடி உட்காருங்க. ஷெஃப் ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஷெஃப் ஆயிஸ்டர் மஷ்ரூம். ஆயிஸ்டர் மஷ்ரூம் தான். ஐயோ, பட்டுக்குட்டி டேபிள்ல வந்து எல்லாமே போச்சு. பேயில போமா. என்னால உங்களை காப்பாத்த முடியல, வந்து காப்பாத்த முடியாத நிலைமையில இருக்கு. நீங்க வந்து நீங்க வாயை திறந்தீங்க. இன்னைக்கு வாயை திறந்து குத்திடுவேன். நான் யாருகிட்டயா பேசினாலும் இந்த அக்கா கோவப்படுது. அக்கா, இதுக்கு தான் நீங்க பயந்துட்டு இருந்தீங்களா? இல்லடாப்பா, இது இல்ல கோரியண்டல் கவுண்டர் வர்ற கோவத்துக்கு அப்படியே. அங்க இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இப்ப பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெசன்ட் அண்ணாவா இருக்கட்டும், டெல்னா இருக்கட்டும், பிரீதா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளயுமே ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்பர் கேட்டா தர மாட்டானா? பிரியங்காக்கா உங்களை பத்தி தான் நான் கேட்டே ஆகணும். எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. எல்லாருமே பிரீதா வந்து அவங்க வந்து இதாக்கா தோஸ்து. பிரீத்தானவே சொன்னோனே எல்லாரும் கிளியில பெரிய சிவாங்கி, கூல் காம் டவுன். பிரீதா வந்து அது வந்து தங்கச்சி, அது வந்து சொல்றது குட்டி. அது வந்து அந்த முடியல. சிவானி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் போய் ஏதோ ஒன்று சொல்றதுக்காக போனேன். சொல்லாமா வேணாமா, பேசுவாங்களா திரும்புவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன். சிவானிங்க சிவானிங்க அவங்கள எப்படி நின்றுட்டு இருந்தாங்களா? ஒன்னும் இல்லை அவங்கள ஐயோ, அந்த கருணக்கிழங்கு எண்ணெய் போடாம வெட்டினா கையை அரிக்கும் அப்படி சொல்றதுக்காக வந்தேன். எனக்கு மட்டும்தான் சொல்றீங்களா, எல்லாருக்கும் சொல்றீங்களா அப்படின்னாங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், ஓடி போயிட்டாங்க கொடுக்குறேன். அதுக்கு அப்புறமேட்டுல இருந்து என்னை பார்த்தாங்கன்னா ஹாய் அக்கா அப்படி சொல்லுவாங்க. அப்புறமேட்டு அவங்களும் ஓகே, எனக்கு அப்புறம் அவங்களும் அப்புறம்
அப்புறம் வாயிசன் எனக்கு வந்து வாயிசன் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இங்க வரதுக்கு முன்னாடியே அவனை எல்லாருக்குமே பிடிக்கும்ல. எனக்கு ஒரு தம்பி, இங்க எனக்கு தம்பி இல்ல, கூட பிறந்த தம்பி. சூப்பர் சூப்பர். பிரியங்கா அக்கா, உங்களுக்கு வந்த டிஷ் வந்துட்டு அரபிக்ல. அரபி. அக்கா டிஷ் பேர் என்ன? சிக்கன் கப்சா. வரமாட்டேங்குது. ட்ரை லெமன் என்ன போட்டிங்களா? நார்மல் லெமன் ஸ்லைஸ் பண்ணி போட்டேன். ஆரஞ்சு ஜஸ்ட்டும் இருக்கு. அதுவும் போட்டேன். கோழி வந்து அவனில் போட்டு குக் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த இதில் ரைஸ் கோசம் பாயில் பண்ணிட்டு டபுள் குக் ஆகி ஹார்ட் ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து ஆரஞ்சும் இந்த லெமனும் போட்டுருங்க, அது வாயில் வந்து மாட்டுது. ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஆரஞ்சும் லெமன். ரைஸில் வந்து கீ கொஞ்சம் ஹையர் ஜாஸ்தியாக இருக்குது. ரெய்சின்ஸ் கொஞ்சம் தீஞ்சிடுச்சு. ரெய்சின்ஸ் போட்டிருக்கீங்களா? அது கொஞ்சம் தீஞ்சிடுச்சு. அதர்வைஸ் வெரி நைஸ் ட்ரை. லெக் பீஸ் வந்து யூஸ்வலாக சாஃப்டாக இருக்கணும். முத்துன சிக்கனாக இருந்ததுன்னா, பிரெஸ்ட் பீஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னா புரிஞ்சிக்கலாம் 1.25 கிலோக்கு மேலே இருக்கிற கோழின்னு. லெக் பீஸ் என்னதான் முதிர்ந்த கோழியாக இருந்தாலும் லெக் பீஸ் குக் பண்ணுறதுல அது நல்லா சாஃப்டாக வரணும். கொஞ்சம் ஜாஸ்தி குக் ஆகிருக்கு. ரைஸ் தானா உதிராக பெருசாக வரணும். அது வந்து கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு. உடஞ்ச ரைஸ் போட்ட மாதிரி இருக்குது. கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்குது. பட் அதர்வைஸ் இட்ஸ் ஃபைன். பிரியங்கா, மீனாட்சி, இன்னொன்று பரத் அண்ட் TSR. 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. என்னக்கா எலிமினேஷன்ல சிரிச்சிட்டு வரீங்க? அதுதான் அக்கா. உங்களில் ரைஸ் வந்து வெந்த விதம், அதுக்கு யூஸ் பண்ண ஃபேட் கீ அது ஜாஸ்தி இருந்தது. சிக்கன் கொஞ்சம் ஓவராக குக்காக இருந்தது. இந்த ரைஸ் அந்த மீடியம்லேயும் ப்ராப்ளம் இருந்தது. TSR பண்ணதில் வந்து சிக்கன் குக்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மசாலா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருந்தது. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கி எலிமினேட் ஆகுது. பிரியங்கா. சாரி, ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்க. உங்கள் இன்னசென்ஸ், உங்கள் ஸ்மைல் இட்ஸ் சம்திங் தட் இஸ் பியூட்டிஃபுல் தட் யூ லிவிங் பிஹைண்ட். நீங்கள் இந்த ஷோவில் நீங்கள் விட்டு போகிறீங்க. வயல் கார்டுக்கு வாங்க, வந்து இந்த காலத்தை இன்னும் அலங்கரிங்க, இன்னும் நல்லா சமைங்க. இன்னைக்கு வாஸ் நாட் யோர் டே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஷ்ஷு கொஞ்சம் மோசமாக இருந்தது. அவங்க எப்படி பாயிண்ட் 1ல மிஸ் ஆனாங்களோ அதே மாதிரி பாயிண்ட் 1 தான் இன்னைக்கு நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் ஜாக்கிரதை. அக்கா, இந்த கிச்சன்ல ரொம்ப பரபரப்பா ஓடி எல்லாத்தோடைய அன்பும் பெற்றிருக்கீங்க. கண்டிப்பா நாங்க மிஸ் பண்ணுவோம். நானும் எல்லாரையும் மிஸ் பண்றேன். எனக்கு எலிமினேஷன் ஆனது ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் மிஸ் பண்றேன். அதுதான் எல்லாருக்கும் குடுகுடுன்னு ஓடி போய் வர முடியல. நீங்க எனக்கு கேரட்லாம் வெட்டி டோன்ட் வரி, ஓகே? நீ நிறைய சாதிப்ப. ஓகே, காட் bless you. God bless you. Thank you. சாரி மேம். ஐயோ, இதுக்கு சாரி. சாரி மேம். இல்ல so nice, so nice. இந்த சீசன்ல அதிகமா அக்கா கூட சேர்ந்து குக் பண்ண ஒரு டூப் குக் நீங்க தான். சோ உங்களுக்கு வந்து அக்கா ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க. அதான் ஸ்பெஷலா தான் இருப்பாங்க. அதான் என்னது இது? அப்பெல்லாம் ஜாலியா இருக்கணும். இல்ல அப்படி எதுவும் இல்ல. என்னோட சமையல்ல இருந்து இல்ல, இவங்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் எப்பவும் பாட்டு போடுங்க, அப்பதான் டான்ஸ் ஆடலாம். பொதுவா இந்த ரியாலிட்டி ஷோல எனக்கு இது அழுது அதெல்லாம் எப்போ ரொம்ப பெரிய மேட்டர் இல்லை. எனக்கு அழ எதுவும் வராது. ஆனா இந்த வாட்டி இவங்க இது கொஞ்சம் பர்சனல். இது ரியாலிட்டி ஷோ, இது ப்ரொஃபஷனலா எதுவும் இல்லை. இது கொஞ்சம் பர்சனல். நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாப் குக் இவங்க தான். சார் அழாதீங்க சார். பட்டு சார் அழாதீங்க. எனக்கு எலிமினேஷன் ஹேப்பன்ஸ் எவ்ரி ஆல்டர்னேட் வீக். த பாண்ட் இஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல். ஒரு டூப் குக் வந்து இவ்வளோ மனசு வருத்தப்பட்டு அழுகிற அளவுக்கு நீங்க அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்க அவ்வளோ ஜென்யூனா இருந்திருக்கீங்க. So nice, so pure, so genuine.
நீங்க போயிட்டு உங்க மென்டார் ஷெஃப் கிட்ட சாரி மேம்னு சொன்னீங்க. யூஸ்வலா எல்லாம் எலிமினேட் ஆகும்போது அழுது என்னையே எலிமினேட் பண்ணாங்க அப்படின்ற நெகட்டிவ் தாட் தான் வரும் மனுஷனுங்களுக்கு. இட் இஸ் சோ பியூர். நீங்க அவ்வளோ இன்னசென்ட், அவ்வளோ பியூர். இதே மாதிரி உங்களை கடவுள் எப்பவுமே சிரிப்புக்கு குறையில்லாம வச்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சார். எங்களுக்கு தான் இவ்வளோ ஷார்ட் டைம்ல இவ்வளோ பேர் மனசை தொட்டிருக்கீங்க, இன்க்ளூடிங் நம்ம அழுவச்சிங்களே. செஃப் நீ கண்டிப்பா எலிமினேட் பண்ணியே ஆகணுமா செஃப்? வேணாம் செஃப், ப்ளீஸ் செஃப், ப்ளீஸ் செஃப், வாங்கிறியா? இல்ல வேண்டாம். பிரீதா கூட கேட்டாங்க, நான் போறேன். எல்லாரும் போறாங்கறாங்க. அன்பு பாசம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நீதி நியாயம் நேர்மைன்னு ஒண்ணு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. நானும் எல்லாரும் மிஸ் பண்றேன். ப்ளீஸ் என்ன நான் பாத்துறேன் எல்லாரையும். வாங்க வாங்க. பாய் பாய் பாய்.